தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான வேளையில் நாம் தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலையும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நம்ம வாசித்து இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசப்போகிற அவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். அந்த வேத பகுதியை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு அருமையான உபமையை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து அநேக உவமைகள் மூலமாக ஜனங்களோடு பேசினதை வேதத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. அநேக நேரங்களில் ஆண்டவர் உவமையின் வழியாக ஜனங்களோடு கூட பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி இயேசு பேசும்போது இங்கே அழகான ஒரு உவமையை சொல்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு ராஜா என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய குமாரனுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்கிறதை வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படி திருமண ஏற்பாடு செய்து அந்த திருமணத்திற்கு எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் எல்லோரும் வந்து இந்த திருமணத்தில் பங்கு பெறுங்கள் என்று சொல்லி அவர்களை அழைக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அப்படி திருமணத்திற்கு அழைப்பு கொடுத்த போது 5வது வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்த போதிலும் கூட அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில் எல்லா மனிதனுக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு மகிமையான அழைப்பை ஆண்டவராகிய இந்த அழைப்பை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அலட்சியப்படுத்துகிறாங்க, அதை அசட்டை பண்ணி விட்டு விடுகிறார்கள். அழைப்பு கொடுக்க போனவங்களையும் அந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, அடித்து துன்புறுத்தி விடுகிறார்கள். ராஜா இதை கேள்விப்பட்டு அவர் மிகவும் கோபமடைந்து தன் சேனையை அனுப்பி அந்த கொலைபாதர்களை அழித்து அவருடைய பட்டணத்தை சுட்டெரித்து போட்டான் என்று 7வது வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. இப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், திருமணம் நடக்கத்தான் செய்ய போகிறது. இவர்கள் அழைப்பை அலட்சியப்படுத்தி விட்டார்கள். எனவே ராஜா சொல்கிறாரு, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அதனால்
அழைக்கப்பட்டவங்க எல்லாம் அபாத்திரவான்களாக போய்விட்டாங்க. ஆதலால் நீங்கள் என்ன செய்யணும், வழி சந்தியில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்று ராஜா சொல்லி அனுப்புகிற சம்பவம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது. உடனே ராஜாவுடைய வேலைக்காரர்கள் புறப்பட்டு போகிறாங்க. கல்யாணத்திற்கு எல்லாரையும் அழைப்பு கொடுக்குறாங்க. வழியருகில் இருந்த அநேக மனிதர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. தங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் அவங்க திருமண வீட்டிற்கு அழைத்து கொண்டு வருகிற சம்பவத்தை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி அழைக்கப்பட்டு வரும்போது அங்கே ஒரு மனுஷன், ராஜா எல்லா மக்களும் விருந்து உண்டு கொண்டு இருக்கும்போது அந்த விருந்து சாலையில் வந்து அங்கே அதை பார்வையிடும்படியாக வருகிறார். அப்படி ராஜா அதை பார்வையிட வந்தபோது அந்த அழைக்கப்பட்ட மனுஷருக்குள்ளே ஒரே ஒரு மனிதன் என்ன செய்கிறான் என்றால், கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அந்த கல்யாணத்தில் விருந்துண்டு கொண்டு இருக்கிறதை ராஜா பார்க்கிறார். அவர் உடனே அந்த மனுஷனை கூப்பிட்டு, உனக்கு கல்யாண வஸ்திரம் இல்லையா என்று அவனிடத்தில், கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இந்த திருமண வீட்டிற்கு நீ எப்படி வந்தாய் என்று அவங்கிட்ட கேட்டபோது அவன் அதற்கு ஒன்றுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தான், பேசாமல் இருந்தான் என்று நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனிக்கணும், இங்கே அழைக்கப்பட்ட இந்த மனிதருக்குள்ளே ரெண்டாவது விசை வழியருகே இருக்கிற மக்களையெல்லாம் அழைத்து அவர்களெல்லாம் திருமண வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தபோது, அப்படி ரெண்டாவது விசை அழைக்கப்பட்ட மனிதருக்குள்ளேயும் ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் பாருங்க, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அங்கே வந்திருக்கிறான். ராஜா வீட்டு திருமணம் என்று சொல்லும்போது ராஜா அதை விமர்சையாய் கொண்டாடுவார், நிறைய பணத்தை செலவு பண்ணுவார், விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வஸ்திரம் கொடுக்கிறார். அந்த வஸ்திரத்தை எல்லாரும் அணிந்து கொண்டு தான் ராஜாவுடைய திருமண அந்த வீட்டிற்கு வர வேண்டும். ஆனால் இந்த மனிதன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அங்கே வந்திருக்கிறான். உடனே ராஜா பணிவிடக்காரங்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த மனுஷனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அந்த ராஜா சொல்லுகிறதை பார்க்குறோம். இந்த உபமையை இயேசு சொல்லி முடிக்கும்போது தான் சொல்கிறாரு, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு அழகான சத்தியத்தை இந்த நாளில் கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளே வரும்படியாக தேவனால் அழைக்கப்பட்டு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லுகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். முதலாவது சம்பவத்தில் பாருங்கள், அழைப்பு விசேஷித்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் அழைப்பை புறக்கணித்த போது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு மனுஷன் அழைக்கப்பட்ட போது அந்த அழைப்புக்கு தகுதியார் போல் வராததுனால அந்த மனிதனும் இருளிலே தள்ளப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இதிலிருந்து நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அழைப்பு, பொதுவான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன அழைப்பு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிற ஒரு அழைப்பு. எல்லா மனிதனையும் பார்த்து, இந்த பூமியில் இருக்கிற அத்தனை மனிதர்களையும் பார்த்து ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு? நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்க, நான் உங்களுக்கு என்ன தருகிறேன்? இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிற ஒரு அழைப்பை பூமியில் உள்ள சகல மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம வாசித்த 22ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அங்கே நல்லார் பொல்லார்
வழியருகிலே உட்கார்ந்திருந்த எல்லா மனிதர்களுக்கும் எப்படி அழைப்பு கொடுக்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு அழைப்பு இன்றைக்கு பூமியில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, அழகில்லை, இந்த உலகத்துக்குரிய எந்த ஒரு தகுதி இல்லாவிட்டாலும் எல்லா மனிதனுக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். அது என்ன அழைப்பென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து இளைப்பாறுதலை பெற்று, ரட்சிப்பை பெற்று, சந்தோஷத்தை பெற்று, மகிழ்ச்சியை பெற்று, ஆசீர்வாதமாக வாழ்வதற்கான ஒரு மகிமையான அழைப்பை ஆண்டவர் இன்றைக்கு எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கிறார். சிலர் என்ன செய்கிறார்கள்? இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு கடவுள் என்னை அழைக்கிறாரு, நான் இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளையாக மாறணும்னு சொல்லி அந்த அழைப்புக்கு இடம் கொடுத்து செவி கொடுத்து அந்த ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனுஷன் வருகிறான்னா அந்த மனிதனுக்கு என்ன கிடைக்கும் என்றால் ரட்சிப்பு கிடைக்கிறது, ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைக்கிறது. அந்த மனிதனுக்கு பரலோக பாக்கியம் கிடைக்கிறது. ஆனால் சில மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த அழைப்பை புறக்கணிக்கிறாங்க. இது என்ன, இயேசு எனக்கு தேவையில்லை, ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அந்த அழைப்பு கொடுக்க வந்தவர்களை உபத்திரவப்படுத்துகிற மனிதர்கள் உலகத்திலே உண்டு. நீங்கள் பார்த்துருக்கலாம், சுவிசேஷத்தை சொல்லி இயேசு உங்களை அழைக்கிறார், இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களுடைய வியாதியை குணமாக்கிறார், நீங்கள் இயேசுவண்டைக்கு வாருங்கள் என்று சுவிசேஷமாக எங்களைப் போல ஊழியர்கள் அறிவிக்கும் போது அந்த அழைப்பை புறக்கணிக்கிறது மாத்திரமல்ல, அழைப்பு கொடுக்கிறவர்களை உபத்திரவப்படுத்துகிற மக்களும் இந்த காலங்களிலே அதிகமாக பெருகிவிட்டார்கள். அதை நம்ம தினமும் நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுகிறோம். என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்வார் என்றால் நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய அழைப்பை ஜனங்களுக்கு சொல்லுகிற மனிதர்களுக்கு விரோதமாக தீமை செய்கிற மனிதர்களை ஒரு நாள் கட்டாயம் தேவன் நியாயம் தீர்ப்பார், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். என்னை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு பெரிய அழிவிலிருந்து நீங்கள் காக்கப்படவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்புக்கு நீங்கள் செவி கொடுத்து வந்தால் ஒரு பெரிய அழிவிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆனால் இந்த அழைப்பை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் நீங்கள் நிச்சயமாக வேதனைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த அழைப்புக்கு அபாத்திரவான்களாக சில மனிதர்கள் போன போது இந்த அழைப்பு எங்கே போகிறது? அற்பமாய் எண்ணப்பட்ட மனிதர்கள், கல்வியறிவில்லாத மனிதர்கள், ஏழையான மனிதர்கள், மற்றவர்களால் அற்பமாய் பார்க்கப்பட்டவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், அந்த மனிதர்களிடத்தில் அந்த அழைப்பு போகிறது. ஆனால் அப்படி அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவனுக்குள்ளே ஒரு தகுதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த தேவனுடைய அழைப்பை பெற்று ஆண்டவருக்குள்ளே வரக்கூடிய மனுஷனுக்கு தேவன் ஒரு பெரிய பாக்கியமான ஒரு காரியத்தை கொடுக்கிறாரு. அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கிறார். அந்த வஸ்திரம் என்ன என்று நீங்கள் படித்து பார்த்தால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 61ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும்போது அதனுடைய கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பின் வஸ்திரங்களினாலே நம்மளை அலங்கரிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வரும்போது, அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள்ளே வரும்போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கிய பதவி என்னவென்றால் ரட்சிப்பு என்கிற ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறார். ரட்சிப்பு என்றால் என்ன? அது ஒரு மனுஷனுக்கு பாவத்தின் தண்டனையிலிருந்து உண்டாகிற விடுதலை, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உண்டாகிற ஒரு விடுதலையை வேதம் ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. ரட்சிப்பினுடைய எதிர்வார்த்தை என்ன? அது ஒரு சிட்சையிலிருந்து உண்டாகிற விடுதலை. சிட்சையிலிருந்து உண்டாகிற விடுதலைக்கு பெயர்தான் ரட்சை அல்லது ரட்சிப்பு. ஏன் நாம் சிட்சிக்கப்படுகிறோம்? நம்முடைய பாவத்தின் நிமித்தம்.
நாம் கடந்த காலங்களிலே செய்த அசுத்தமான, அருவருப்பான, விரும்பப்படத்தகாத எத்தனையோ மறைமுகமான, பொய்யான, அருவருப்பான பாவங்களை செஞ்சு நம்ம எல்லாரும் தேவனுடைய கோபாக்கினிக்கு பாத்திரவான்களாக இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நாம் செய்த பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே நமக்காக மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இனி நாம் நம்முடைய பாவத்தை சுமக்க வேண்டியதில்லை. நம்முடைய பாவத்திற்காக நாம் எதையும் செய்ய வேண்டியதில்லை. நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒன்றே ஒன்றை செய்யணும். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போய் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தால் நம்முடைய பாவத்தை போக்கி நம்முடைய சகல அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ கொடிய ஒரு பாவியாக இருந்தாலும் அந்த மனிதன் தேவனுடைய அழைப்பை கேட்டு அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து அவரிடத்துக்கு வரும்போது அவர் என்ன கொடுக்கிறார் என்றால், அவனுடைய பாவத்தை எல்லாம் கழுகி அவன் மேலே இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்து அவனை அவருடைய பிள்ளையாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த செய்தியை கவனிக்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்து தேவனுடைய கோபத்துக்கு இடையான கோபத்துக்கு ஆளாகிற விதத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், அந்த தெய்வ கோபத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று இன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது என்பதற்காக அதற்கு விலையே இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்றைக்கி உலகத்தில் இலவசமாய் கொடுக்கக்கூடிய பொருட்களை யாருமே மதிக்கிறதில்லை. பணம் கொடுத்து வாங்குகிற பொருளை மதிக்கிறது போல பணம் கொடுக்காமல் இலவசமாய் கிடைக்கிற பொருளை யாரும் இன்றைக்கு மதிக்கிறதில்லை. இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்கிறார் என்றால் அது மதிப்பு குறைவானதுனால இலவசமாய் கொடுக்கவில்லை. யாராலும் அதற்கு ஈடான ஒரு மதிப்பை கொடுக்க முடியாது, ஒரு பணத்தை கொடுக்க முடியாது, ஈடு கொடுக்க முடியாது. நம்ம யாருமே ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. இந்த உலகத்தையே நீங்கள் திரட்டி கொண்டு அவரிடத்தில் கொடுத்தாலும் அவருடைய ரட்சிப்பை நீங்கள் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. அது அவ்வளவு தூரம் விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளால் விலை கொடுத்து வாங்க முடியாததுனால அந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். இலவசமாய் கொடுக்கிறார். இந்த இலவசமாய் கொடுக்கக்கூடிய இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷம் என்கிற அந்த பாவ மன்னிப்பை, அந்த ரட்சிப்பை, அந்த சாபத்திலிருந்து உண்டாகிற விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த செய்தியை கவனிக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்ட பின்னணியத்தை உடையவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ரட்சிப்பு அவசியம். இந்த பூமியில் வாழும்போது உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். பாவ மன்னிப்பை நீங்கள் பெற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றால் மட்டும்தான் நீங்கள் கடவுளிடத்தில் சேர முடியும், கடவுளுடைய ராஜ்யத்திற்கு வர முடியும். நம்ம எல்லாருக்கும் ஒரு இறுதி நாள் உண்டு. இந்த பூமியை விட்டு எல்லா மனிதனும் ஒரு நாள் மரித்து போக வேண்டிய ஒரு நாட்கள் வருகிறது. அப்படி இந்த உலகத்தை விட்டு எல்லா மனிதனும் மரித்து போகிறதான அந்த நேரத்தில் நம்முடைய நித்தியத்தை நாம் எங்கே கழிக்கப் போகிறோம்? உங்களுடைய நித்தியத்தை நீங்கள் எங்கே கழிக்கப் போகிறீர்கள்? உங்களுடைய மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நீங்கள் எங்கே கழிக்கப் போகிறீர்கள்? 2 இடம் வேதம் சொல்லுகிறது. நித்தியமாய் வாழக்கூடிய மனிதனுடைய ஆத்துமா நித்திய காலமாக வாழக்கூடிய 2 இடத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று மோட்சம், இன்னொன்று நரகம், அல்லது ஒன்று பரலோகம், இன்னொன்று பாதாளம், நரகம். ஒன்று சந்தோஷம் நிறைந்த இடம், இன்னொன்று வேதனை நிறைந்த இடம்.
ஒன்று அழுகை நிறைந்து பற்கடிப்பு நிறைந்த ஒரு இடம், இருள் நிறைந்த ஒரு இடம். ஆனால் இன்னொரு இடம் மகிமையான இடம், மகிழ்ச்சியான இடம். அந்த அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள். பார்த்தீங்களா, இந்த பூமியிலே வாழுகிறதான நேரத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவரை விசுவாசியாமல், மனம் போன போக்கிலே தேவனுடைய அழைப்புக்கு செவி கொடுக்காமல், சுவிசேஷத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசும்போது, நம்மோடு பேசும்போது அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காம இருதயத்தை கடினப்படுத்தி, அழைப்பை அலட்சியப்படுத்தி, அழைப்பை அற்பமாக எண்ணி, அந்த சுவிசேஷத்தின் மூலம் ரட்சிப்புக்கான அழைப்பு கொடுக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களை துன்புறுத்தி, வேதனைப்படுத்தி, இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய இறுதி நிலைமை என்னவாம் பாருங்க. கையும் காலையும் கட்டி கொண்டு, வேதம் சொல்லுகிறது, கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்வை நீங்கள் எங்கே கழிக்க போகிறீங்க? உங்கள் நித்தியத்தை நீங்கள் எங்கே கழிக்க போகிறீங்க? பரலோக ராஜ்யத்திலா? நித்திய காலமாக அவரோடு கூட சந்தோஷம் அனுபவிக்கிற அந்த நித்திய ராஜ்யத்திலா? அல்லது அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த, வேதனை நிறைந்த ஒரு இடத்திலே உங்களுடைய வாழ்க்கையின் இறுதி நாட்களை நீங்கள் கழிக்கப் போகிறீர்களா என்பதை இந்த நாட்களிலே நீங்கள் உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை எல்லா மனுஷனுக்கும் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அது இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஒரு அருமையான திட்டமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த அந்த அழைப்புக்கு செவி கொடுக்கும்போது வேத வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்தவராகிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அப்படின்னு சொல்கிறாரு. நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்த தேவன். எதற்காக அந்த அழைப்பு கொடுக்கிறாராம்? நித்திய காலமாக மகிமையில் வாழ்வதற்கான ஒரு அழைப்பு. மகிமையில் வாழ்வதற்கான ஒரு அழைப்பு. இந்த பூமியில் இருக்கும்போதே நீங்களும் நானும் மரணத்துக்கு பிறகு எங்கே வாழணும் அப்படிங்கிறத இங்கே பூமியில் இருக்கும்போதே நம்ம தீர்மானிக்கணும். கடவுள் அல்ல தீர்மானிக்கிறது, நம்ம தீர்மானிக்கணும். அந்த தீர்மானத்தை கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்துருக்கிறார். நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க. நித்தியத்துக்கு போகணுமா, நித்திய மகிழ்ச்சிக்கு போகணுமா, அல்லது நித்திய நரகத்துக்கு போகணுமா, நித்திய வேதனைக்கு போகணுமா என்பதை தீர்மானம் உங்கள் கையில் இருக்கிறது. அதுக்கு தேவன் பொறுப்பல்ல. இங்கே பாருங்கள், அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை கேட்டு சிலர் என்ன செய்தார்கள்? அந்த அழைப்பை அற்பமாக எண்ணி விட்டார்கள், அலட்சியப்படுத்தி விட்டார்கள். அழகாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் அந்த அழைப்பை புறக்கணித்தாங்க. 22ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 5வது வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். பார்த்தீங்களா, அழைப்பை அலட்சியப்படுத்தினார்கள். நீங்களும் இன்றைக்கு உங்களுடைய அழைப்பை அலட்சியப்படுத்துகிறீர்களா? எத்தனையோ முறை சுவிசேஷம் கேட்டும், எத்தனை முறை தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டும், தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ முறை தேவன் உங்களை அன்போடு அழைத்தும் நீங்கள் அந்த அழைப்புக்கு செவி கொடுக்காமல் அழைப்பை புறக்கணித்து சுயநலத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு உங்கள் எதிர்காலத்தை குறித்து எல்லளவும் கவலைப்படாமல் நீங்கள் வியாபாரத்துக்கும் வயலுக்கும் உலக காரியங்களுக்கும் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது நிமித்தம் தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறீங்கன்னா, இந்த செய்தியை கவனிக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும், தொலைக்காட்சியில் பார்க்கிற யாராயிருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு வந்தால் ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை இன்றைக்கு உங்களுக்கு தருவார்.
நீங்கள் வந்து பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே, அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து இன்றைக்கி வந்து பாருங்கள். நீங்கள் 1 கொரிந்தியர் 1:2 படித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கு என்று வேதம் சொல்கிறது. எதற்காக தேவன் அழைத்திருக்கிறாராம்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக வாழ்வதற்கு. பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய சபைக்கு. அழைக்கப்பட்டவர்களை எல்லாரையும் ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். அந்த சபைக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ஒன்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இன்னொன்று பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். சிலர் ஆண்டவர் சபைக்குள்ளே வைத்து பரிசுத்தமாக்கி அந்த நித்திய ராஜ்யத்திற்கு சபையிலே ஆண்டவர் அவங்கள வைத்து ஆமென் தகுதிப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். நேரில் பார்க்கிற நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்கள். இன்றைக்கி உங்கள் எதிர்காலத்தை, உங்களுடைய நித்தியத்தை குறித்து நீங்கள் சிந்திங்க. இந்த மண்ணுக்காகவே வாழ்ந்து, இந்த பூமிக்காகவே வாழ்ந்து, நீங்கள் உங்கள் வாழ்நாட்களை கெடுத்து அருவருப்பிலும் அசுத்தத்திலும் வாழ்ந்து நீங்கள் ஏன் தேவனுடைய அந்த பயங்கரமான கோபத்துக்கு நீங்கள் ஏதுவாக மாற வேண்டும்? இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தம்முடைய ரட்சிப்பை தரும்படியாய் ஆசைப்படுகிறார். அதற்காக இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் இந்த பூமியிலையும் மகிழ்ச்சியாக வாழவும், நித்திய ராஜ்யத்தில் பரலோகத்தில் என்றென்றைக்கும் தேவனோடு கூட சந்தோஷமாய் வாழ்வதற்கும் ஒரு மகிமையான பாக்கியத்தை கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எனவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நீங்கள் முன் வருவீங்களா? ஆண்டவருடைய அன்பை ருசிக்க நீங்கள் இன்னைக்கு முன் வருவீங்களா? இந்த ரட்சிப்புக்காக உங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு முன் வருவீங்களா? கர்த்தர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி. கேட்ட இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை யாரெல்லாம் கவனமாய் காது கொடுத்து செவி கொடுத்து கேட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உம்முடைய ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் தேவனே, நீர் உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காக நன்றி. கடினமான இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய கடின இருதயத்தை என் ஆண்டவர் நீக்கி போட்டு உம்முடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் இன்றைக்கு கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும், பெரிய காரியங்களை செய்யும். யாரெல்லாம் இப்பொழுது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக முன்வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அவங்க இருதயத்துக்குள்ளே அந்த அழிவிலிருந்து உண்டான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கும்படியாகவும் இந்த தீர்மானத்தில் நிலைக்கும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்தருளும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களோடு இரும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கட்டாயம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தொடர்ந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchagurin. Contact 944 277 8986.